ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சம் வந்து 4th சம். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இஃப் A equal to matrix 5, 3, -1, -2, show that A square minus 3A minus 7I2 which is equal to 0, 2. ஓகேங்களா, 0 0 2. Hence find A inverse அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா, செக் பண்ண பிற்பாடு தான் யாரை கண்டுபிடிக்க போகிறோம், ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் நாம் யூஸ் பண்ண டெக்னிக் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, ஏ ஸ்கொயர்னா என்ன, ஏ இன்ட்டு ஏ 5 3 -1 -2 இன்ட்டு 5 3 -1 -2 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், 5 into 5 25 -3 15 -6 -1 into 5 -5 plus 2 -3 plus 4. ஓகே, உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும், அதனால தான் நான் ஸ்பீடாக போடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 25 - 3 22 15 -6 9 -5 plus 2 -3 -3 plus 4 1. ஓகேங்களா, ஸோ ஏ ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருச்சு. வி ஃபவுண்ட் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்க போகிறோம், 3A. ஓகேங்களா, 3A போடுங்க. சிம்பிள் தான். 3 என்ன 3 இன்ட்டு ஏவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒரே ஸ்டெப் எழுதிடலாம். என்ன வரும், 3 5s are 15 3 into 3 9 3 into -1 -3 3 into -2 -6. ஸோ 3Aவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வி ஃபவுண்ட் 3A ஆல்சோ. நெக்ஸ்ட் யார் இருக்கா, 7I2. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 7I2. வாட் இஸ் 7I2? 7 into I2 என்ன, 1001. வாட் இஸ் ஆன்சர், 7007. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா. ஏ ஸ்கொயர் யாரு, 22 9 -3 1 minus 3A யாரு, 15 9 -3 -6 minus 7I2 யாரு, 7007. ஓகே, இது வரைக்கும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ 22 -15 -7 ஏன்னா மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 -9 -0. நெக்ஸ்ட்டு -3 minus into minus plus 3 -0. Next 1 1 -6 -7. ஓகேங்களா, 15 -15 -7 -22. So plus 22 -22 plus 9 -9 -3 plus 3 1 minus minus into minus plus 6 ஆயிடும். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ 1 plus 6 7
-7. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஈஸியாக நம்ம தப்பு பண்ணிடுறோம் கண்டுபிடிச்சிடலாம். என்னடா 0 வரலையே, அப்போ இங்கே தான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிடுறோம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன வேல்யூ தான் வரும்? 0. ஸோ 0 0 0 0. ஓகேங்களா? therefore a squared minus 3a minus 7i2 equal to 0. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏ இன்வர்ஸ். ரொம்ப சிம்பிள். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகேங்களா? அப்படியே பாருங்க போர்டை. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பாருங்கள். a square minus 3a equal to minus 7i2 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 7i2 ஆகிடும். ஓகேங்களா? இது என்ன கன்ஃபியூஷன் ஆகுது? நான் i2ங்கிறது ஐனே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐனே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல நீங்கள் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன, ஏங்கிற ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? போன டைம் தான் 2 மேட்ரிக்ஸ் வந்தால் தான் என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து ப்ரீ மல்டிப்ளை அப்படின்னு போஸ்ட் மல்டிப்ளை பார்த்து பண்ணணும். பட் இங்கே நீங்கள் தேவையில்லை. ஸோ டேட்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ் மைனஸ் 3a ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 7i ஏ இன்வர்ஸ். ஓகே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஏ இன்வர்ஸோட என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இவங்க 2 பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. கேன்சல் ஆகிடுனா ஐ வரும். இவங்க 2 பேரும் கேன்சல் ஆகி ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? கரெக்டாக கன்ஃபியூஸ் புரியுதா? ஈஸி, சாரி, புரியுதா? ஸோ இவங்க என்ன ஆகிடும், ஏ மட்டும் தான் இருப்பார். மைனஸ் 3i ஈக்குவல் டு 7a இன்வர்ஸ். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் இதில் இல்லை. 2 இருப்பாங்க, ஒரு ஏவை தான் தூக்கிட்டோம். ஏன்னா அது இன்வர்ஸில் இருக்கிறனால ஐன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஐன்னு வரதை தூக்கிட்டோம். உங்களுக்கு எழுதிடுறேன். ஏ இன்ட்டு ஐன்னு வரும். அந்த ஐ வந்து ஐக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஏ மேட்ரிக்ஸே எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிறவங்களெல்லாம் நமக்கு தெரியுமில்ல, ஏனா யாருன்னு தெரியும், ஐனா யாருன்னு தெரியும். போடலாமா? ஏனா யாரு? ஏ மேட்ரிக்ஸ் யார்? இங்கே தான் இருக்காருல்ல, சொல்லுங்கள். 5 3 -1 -2 மைனஸ் 3iனா என்ன? உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதுறேன். 3 0 0 3 ஈக்குவல் டு 7a இன்வர்ஸ். எனக்கு யார் தேவை? ஏ இன்வர்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த 7ஐ வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகே. பட் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுவோம். சாரி, மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 5 - 3 2 3 - 0 3 -1 -0 -1 -2 -3 -5 equal to 7 into a inverse. But I want only a inverse. So 7 இங்கே மல்டிப்ளைல இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவைடில் வரும். ஸோ 1 divided by 7 into 2 3 -1 -5. ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கா? ஏ இன்வெர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? ரொம்ப ஈஸி தான், சின்னதாக முடிஞ்சிச்சு. நான் கூட பெருசாக வரும் அப்படின்ட்டு தான் அது வரைக்கும் எழுதுனேன். பட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் சம்மும் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, பாதி போர்டு இருக்குது. ஸோ அந்த பாதி போர்டில் நம்ம நெக்ஸ்ட் சம் போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.10. ஓகேங்களா?
Example 1.10. If A4325 so பாருங்க சேம் மெத்தட் தான். எக்ஸாம்பிள் 1.10. If A equal to matrix 4325, find x and y such that a square plus xa plus yi2 equal to 0 2. Hence find a inverse. So லாஸ்ட் சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன கண்டுபிடிக்கணுமா, எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடி அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறது கூட ஈஸி தான் போல். ஏன்னா இங்கே நம்ம கொடுத்து நம்ம போட்டோம், பட் கொடுக்காம விட்டால் கூட என்ன பண்ணலாமா, we can find x and y. ஓகே, ட்ரை பண்ணலாமா? அண்டர் சச் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். இந்த தடவை ஏ இன்வர்ஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? சரி வாங்க ட்ரை பண்ணலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் போடலாமா? ஏ ஸ்கொயர் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 3 2 5 4 3 2 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், சொல்லுங்க பார்க்கலாம். 14 into 14 சாரி 4 into 4 16 plus 6 4 3s are 12 plus 15 8 plus 10 6 plus 25. Okay, next 22 27 18 31. So we found a square. Okay, next என்ன பண்ணணும், வேறு எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லைங்க, மல்டிப்ளைலாம் இல்லை. இங்கே இருந்த மாதிரி டேட்டா நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர், which means 22 27 18 31 plus x into what is a 4325 plus y into what is I2 1001 equal to 0000. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு ஸ்பீடா. 22 27 18 31 plus 4x 3x 2x 5x plus y0 0y equal to 0000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மெத்தடில் இருக்குது. ஓகேங்களா? அவை எப்படி எழுதுறதுன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 22 plus 4x plus y equal to 0. ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் டேர்மில் இருக்கா? நெக்ஸ்ட் 27 plus 3x plus 0 equal to 0. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணிடலாம், எக்ஸ் ஒய் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கே தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 27, அங்கே போனால் மைனஸ் 27. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 27/3 minus 9. ஸோ we found x வேல்யூ. அந்த எக்ஸ் வேல்யூவை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு we can get y வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 22 minus 4 9s are 36 plus y equal to 0. 22 minus 36 minus 14 plus y equal to 0. y equal to minus 14 அங்கே போனால் plus 14. So we found y value also.
y equal to 14, x equal to -9. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஈக்குவேஷன் கரெக்டாக இப்போ மாற்றி சொல்லுங்க பார்க்கலாம். therefore a square plus x value என்ன மைனஸ் வேல்யூ, ஸோ a square minus 9a plus 14 I2 equal to 0. ஓகே, ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு I2வை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? இப்போ I2வை கொண்டு போக வேணாம், நம்ம இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஏன்னா I2ங்கிறது இங்கே இருக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா இவர் இங்கே பாசிட்டிவில் இருக்காரு, தேவையில்லாமல் கொண்டு போய் மைனஸில் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இவர் இங்கே வச்சுக்கலாம். 14 I2 இங்கே இருக்காரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் 9a அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 9a. அதையும் நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம், 9a மைனஸ் ஏ ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பை a இன்வர்ஸ். மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஒரு சொல்லுவாங்க டக்குன்னு. 14 I2 a இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர் a இன்வர்ஸ் ப்ளஸ் 9a a இன்வர்ஸ். ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? இல்லை, நான் ஸ்லோவாக தான் போயிட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, சொல்லுங்கள். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 14a இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும், a இன்ட்டு a இன்ட்டு a இன்வர்ஸ். இந்த ஏவையும் ஐயா மாறிடும். ஸோ I இன்ட்டு a இன்வர்ஸ் போட்டால், சாரி, I இன்ட்டு a மேட்ரிக்ஸ். ஸோ மைனஸ் a மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் a இன்ட்டு a இன்வர்ஸ் என்ன ஆகிடும், ஐன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ 9i. ஓகே, நோ கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ வாங்க எழுதலாம். 14a இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், வாட் இஸ் a வேல்யூ, 4325 ப்ளஸ் 9009. உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14a இன்வர்ஸ் ஈக்குவல் டு -4 + 9 5. கரெக்டா? நெக்ஸ்ட்டு -3 + 0 -3, -2 -5 + 9 +4. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில டைம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது, என்ன பண்ணிக்கோங்க, மைனஸை மாற்றி போட்டுக்கோங்க. ப்ளஸ் வேல்யூ முன்னாடி போட்டு மைனஸ் வேல்யூ பின்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்டெப்பாக எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 14 மல்டிப்ளைல இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவைட். ஸோ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/14 இன்ட்டு 5 - 3 - 2 4. ஸோ we found a inverse value. ஓகே, அதே மாதிரி we got x and y value also. ஓகேங்களா? சிம்பிள் சம் தான், இந்த ஏரியாவில் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அப்படியே இதையும் ஒரு டைம் பாருங்கள். அப்படியே முடிஞ்சா ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ரெண்டும் ஒரே சேம் சிமிலர் சம்ஸ். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2/2 மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடித்து பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம 3/3 மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஓகே, ஸோ நம்ம 3/3 மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அது